வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிம்பிள் கார சட்னி சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வதங்கணும். காஞ்ச மிளகாய் நிறம் மாறின உடனே 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஈஸியாக சின்ன குழந்தைங்க கூட இதை செஞ்சிடலாம். வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே வெங்காயம் 3 வெங்காயத்தை நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெருங்காயம் சேர்த்தா. தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் வதங்கணுன்னு தக்காளி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போடுற வீடியோ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அது நல்லா வதங்கிருச்சு, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன், நீங்களும் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின கடாயே வச்சு தாளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடித்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ சட்னியை தாளிச்சிக்கலாம். சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.